நெக்ஸ்ட்டு இந்த பிரியாணி ஸ்பைசஸ் கொஞ்சம் அந்த வாசம் வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்ச வெங்காய விழுதை வந்து போட்டு விட்டுறேன். இதிலே வந்து பச்சை மிளகாவும் நான் சேர்த்து அரைச்சிட்டேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது போடலாம். சரிங்களா? இப்போ கொஞ்சம் நல்லா வெங்காயம் வந்து இது வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக தான் விட்டுருக்கேன். இது எனக்கு வந்து இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம நல்லா கட் பண்ணி வதக்கினா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம அப்பப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கிண்டிக்கிட்டே இருக்கும்போது ஸோ நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். அதனால் நான் இந்த மெத்தட் தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் இந்த தக்காளி, புதினா, மல்லி அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இப்போவே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் உப்பு போட்டுடணும். நான் கல்லுப்பு தான் கொதிக்கி போடுறேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வேணும் அப்படின்னா நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டேன். இது கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் தான் பன்னீரும் பட்டாணியும் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நல்லா வதங்கிருச்சு, பச்சை வாசமும் போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பன்னீரும் பச்சை பட்டாணியும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ பச்சை பட்டாணி, இதுக்கப்புறம் நான் கட் பண்ண வச்சிருந்த பன்னீர். ஸோ பன்னீர் வந்து இந்த டைம் என்ன அப்படின்னா இந்த காம்ப்ளெக்ஸ்லேயே வந்து பன்னீர் சப்ளை பண்ணுற ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட தான் வாங்கி ட்ரை பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ஹோம்மேட் பன்னீர்னால ரொம்ப சாஃப்டாகவே இருக்குது, நல்லாயிருக்கு. அப்புறம் மசாலாஸ் ஆட் பண்ண போகிறேன். இப்போ மசாலாஸ் ஆட் பண்ண போகிறேன். கரம் மசாலா கொஞ்சமாக, அடுத்து பிரியாணி மசாலா, கொஞ்சமாக மிளகாத்தூள். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணுற மசாலாஸ்.